வணக்கம். இந்த தனிவட்டி கணக்கை எப்படி நம்ம ஷார்ட்டா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இரு வகையான பங்குகளில் 1,00,000 ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் வகையிலிருந்து ஆண்டுக்கு 9% வட்டி கிடைக்குதான். இரண்டாவது வகையிலிருந்து ஆண்டுக்கு 11% வட்டி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதலாம் ஆண்டின் இறுதியில் மொத்தம் டோட்டலா பார்க்கும்போது வட்டியெல்லாம் கூட்டும்போது எவ்வளவு ஆகுதுன்னா 9.75% கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க முதலீடு செய்யப்பட்டுள்ள 2 பங்குலையும் எவ்வளவு ரூபா பிரிச்சு முதலீடு பண்ணியிருக்காருன்னு கேட்கறாங்க. அப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்தது 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம 1 லட்சம் தனியா வச்சுக்கலாம். அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது அலிகேஷன் மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இது முதல் வகை, ரெண்டாவது வகைன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு 9%, இதுல ஒரு 11%. அப்ப அலிகேஷன் மெத்தட்னா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு வருது? 9.75 அப்படிங்கிறது கிடைக்குது. கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னா, இதுல 1.25 கிடைக்கும், இங்க 0.75 கிடைக்கும். நம்ம 125 75 வச்சுக்கலாம். இது அடிக்கும்போது என்ன வருதுன்னா, எனக்கு இங்க 325 75 525 120, எனக்கு 5:3 கிடைக்கும். அப்போ மொத்த பங்கு பார்த்தீங்கன்னா 8 பங்கு இருக்குது. அப்போ 1 லட்சம் ரூபாய நம்ம 8 பங்கா பிரிக்க போறேன். ரைட்டா? 8 பங்கா பிரிச்சு அதில் 5ஆல பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு 9% வட்டிக்கு எவ்வளவு கொடுத்தோமோ அது கிடைச்சிரும். அதே இது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 1 லட்சம் ரூபாய 8ஆ பிரிச்சு 3 பங்கு கண்டுபிடிச்சோம்னா 2வது வகை அமௌண்ட் கிடைச்சிடும். நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாலே போதும், மீதி என்ன பண்ணலாம், நம்ம கழிச்சு போட்டுடலாம். சரியா? இப்ப அடிக்கும்போது என்ன வருதுன்னு பாருங்க, 62,500 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ பாத்தீங்க அப்படின்னா முதல் பங்குல இருந்து 62,500னா அப்ப மீதி பங்குல இருந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 37,500 அப்படிங்கிறதும் கிடைக்கும். நம்ம டோட்டலா பார்க்கும்போது 1 லட்சம் ரூபா வரணும்ல. சரியா? அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 62,500, 37,500 அப்படி நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிற நம்மளுக்கு கிடைக்கும்.